வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. என்ன சிறப்பு நிகழ்ச்சி? சிரித்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு படம், எம்ஜிஆருடைய படம். 30/11/1974 வந்த படம். அதற்கு இன்றைக்கி 50வது ஆண்டு விழா. அந்த படம் ரிலீஸ் ஆன நாள் இன்றைக்கி 50 வருஷம் ஆச்சு. அதனால் இன்றைக்கி எம்ஜிஆர் ஸ்பெஷல்னு வச்சுக்கலாம். ஒரு சிறப்பான விருந்தினர் நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறாரு. அவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு அந்த 3 எழுத்து ஆளுமையை கரைச்சி குடித்தவர்னு சொல்லலாம், கரகண்டவர்னு சொல்லலாம். அவர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் முன்னாடி பேச போகிறார். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷம் மே மாதம் அவரை பற்றி நான் ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். 1.5 வருஷம் கழித்து அவரை பின்தொடர்ந்து சமீபத்தில் அவர் ஊருக்கே போய் அவரை பேட்டி கண்டு உங்களுக்காக நம்ம ஸ்டுடியோவுக்கு ஐயா ராஜப்பா வெங்கடாச்சாரி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சந்தோஷம். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? நேயர்களுக்காக கேட்கலாம். தாராளமாக கேட்கலாம். எம்ஜிஆர்னுடைய ஒரு தீவிர பக்தர் நீங்கள். ஒரு சில கேள்விகள் நான் கேட்குறேன். சரி. எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த வருடத்தில் படங்கள் அதிகமாக வந்தது, எந்த வருடத்தில் குறைவாக வந்தது சொல்ல முடியுங்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படங்கள் 1963லையும் 66லையும் 9 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. வருஷத்துக்கு 9 படம், அதுதான் அதிகமான படங்கள். அவருடைய படங்களில் 1937, 40 இதிலெல்லாம் படம் ரிலீஸ் ஆகலை. ஆனால் ஒரே ஒரு படம் மட்டும் ரிலீஸ் ஆனது 1959, தாய் மகளுக்கு கட்டிய தாலி. அதே மாதிரி அது எந்த மாதத்தில் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஆகஸ்ட் மாதம் 16 படம் அதிகமாக வந்திருக்கு. சரிங்க. ஜூன் மாதம் 5 படம் வந்திருக்கு, கம்மியாக இருந்திருக்கு. ஆமாம். சரி சரி. எம்ஜிஆர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை அந்த படத்தில் அவருடைய பெயர் என்ன? அவர் ரெட்டை வேடம், இளங்கோ ராமுன்னு 2 பேர். அந்த படத்தினுடைய இயக்குனர்? அந்த படத்தினுடைய இயக்குனர் சாணக்கியா. அதில் கதாநாயகிகள் பெயர் தெரியுமா? கதாநாயகி ஒன்று சரோஜா தேவி, இன்னொன்று ரத்னா. அதில் வில்லன் நம்பியார். வெரி குட். சூப்பராக சொல்கிறீங்களே. எப்படியா இவ்வளோ நினைவாற்றலோடு இருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. சொல்லுங்கள், கேளுங்க. அடுத்ததுங்க ஐயா, நம் நாடு படத்தை பற்றி சில கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள். அந்த படத்தில் எம்ஜிஆர் அவருடைய பேர் என்னங்க? துரை. அதனுடைய இயக்குனர்? ஜம்பு. அதில் கதாநாயகி யாருங்க? ஜெயலலிதா அம்மா. வில்லன்கள்? வில்லன்கள் ரங்காராவ், தங்கவேலு, அசோகன், ராம்தாஸ், எண்ணத்த கண்ணையா. இத்தனை பேர். ஓ சூப்பர். மனோகர் இருக்கான். மனோகர் இருக்கார். ஆமாம். அந்த படம் தயாரிப்பாளர் யாருங்க? விஜயா வாகினி ப்ரொடக்ஷன்ஸ். இதயக்கனி பற்றி சொல்லுங்களேன். அது சத்யா மூவிஸ் படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் ஏ ஜெகநாதன். அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன். அந்த படத்தினுடைய கதாநாயகி ராதா சலுஜா. ராதா சலுஜா தலைவர் கூட 2 படத்தை தான் நடிச்சிருக்காப்புல. இதயக்கனி, இன்னொன்று இன்று போல் என்றும் பாடுக. உலகம் சுற்றும் வாலிபனை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். அது எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸு படம். அந்த படத்தினுடைய டைரக்ஷன் எம்ஜிஆர் தான். அந்த படம் ஒரு விஞ்ஞான பூர்வமான கதை. அந்த படத்தில் எம்ஜிஆர் விஞ்ஞானியாக நடிச்சிருப்பார். அதில் ரெட்டை வேடம். அவர் பேர் முருகன், தம்பி பேர் ஜெயராஜ். அதில் நிருபர்கள் அந்த படம் வந்த புதுசில் அவர்கிட்ட பேட்டி கேட்டிருக்காங்க. ஒரு விஞ்ஞானியினுடைய பெயர் முருகன் வச்சிருக்கீங்கள, ஏன்னு கேட்டதுக்கு, ஏன் தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் விஞ்ஞானியாக வரக்கூடாதா, பாமர மக்களும் விஞ்ஞானியாக வர முடியுங்கிற அர்த்தத்துக்கு தான் அந்த பெயர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்துல் கலாம் சொன்னார், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விஞ்ஞானி போகிறது அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய உதாரணத்தை சொல்லியே சொன்னார் அவரும். செம்மையான பதில். இன்னொரு ஏதோ ஒரு செகண்ட் பார்ட் வருது நாங்களே, என்னாச்சு அது? அது இது வரைக்கும் வரல. அது கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜுன்னு ஒன்று இது பண்ணார் அவர் கடைசியாக. அந்த அடுத்த வெளியிடுன்னு அது அவர் அதுக்குள்ளே இல்லை, இறந்து போனதுனால இப்போ சமீபத்தில் அந்த ஐஸ்வரி கணேஷ் அவங்கெல்லாம் ஒரு குரூப் சேர்ந்து இதுக்கு ஒரு சும்மா ஒரு இது மாதிரி ஒரு சிறு படமாக தயார் பண்ணாங்க. ஆனால் நான் அது முழுமையாக அடையலை. அவங்க போய் வெளிநாட்டில் போய் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதில் அந்த அசோகனுடைய வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருக ஒரு மேத அப்படிம்பாரு. ஆமாம் இல்லைங்களா? ஆமாம். ரொம்ப அழகாக சொல்லுவான். அவன் காதலியோட உலகத்தை சுத்த போகிறான், நான் காரியத்தோடு அவனை சுத்த போகிறேன் அப்படிம்பாரு. அப்புறம் அந்த படத்தில் ஒரு இடத்துல இவர் ஆராய்ச்சின்னு அசோகம் கேட்பான்.
அப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு பைத்தியமாக இருக்கனால அவரால் பதில் சொல்ல முடியலை. அப்போ அந்த நேரம் தேங்காய் சின்னம்னு சொல்லுவான், நீங்கள் ஆராய்ச்சிங்கிறங்க, அவர் யார் ஆட்சின்னு கேட்குறாரு அப்படிம்பாங்க. சபாஷ். அப்புறம் அந்த 1000ல் ஒருவன் படத்தை பற்றி சொல்லுங்களேன். 1000ல் ஒருவன் படம் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த முதல் படம். அந்த படம் தான் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையமைப்பாளர்களுக்கு கடைசி படம். அந்த படம் வந்து பந்துலு தயார் பண்ணார். பந்துலு வந்து சிவாஜி கணேசன் வச்சு தான் நிறைய பத்மினி பிக்சர்ஸ் படம் எடுத்திருந்தார். இடையில ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு போகிற நேரத்தில் எம்ஜிஆர் படத்தை எடுத்தால் நல்லா இருக்கும்னு அவருக்கு சில நண்பர்கள் சொன்னார்கள். உடனே அதை வச்சு எம்ஜிஆர்ட்ட வந்து ஒரு கதையை சொல்லி நீங்கள் இதில் நடிக்கணுன்னாரு. கதைக்கு பேர் என்னன்னு கேட்கும்போது அந்த கடல் கொள்ளைக்காரனுங்கிற கதை அப்படின்னு சொல்லி அந்த கதையினுடைய தீமெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த படத்துக்கு வசனகர்த்தா வந்து ஆர்கே சண்முகம். அப்போ அங்கே எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆர்கே சண்முகத்தை கூப்பிட்டு நீங்கள் இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல பெயர் சொல்லணுமே, கடல் கொள்ளைக்காரனுங்கிற வார்த்தை நல்லா இருக்காதே அப்படின்னு சொன்ன உடனே ஆர்கே சண்முகம் வந்து 1000ல் ஒருவன் அப்படின்னு எம்ஜிஆருடைய அவருடைய பெயரும் பதிவு செய்கிற மாதிரி அந்த வார்த்தையை கொண்டு வந்தார். உடனே எம்ஜிஆர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தன் கையிலேருந்து ஒரு 1000 ரூபா எடுத்து அவர் கையில் கொடுத்தாரு, ஸ்பாட் பேமெண்ட். அப்போ அவர் ஆர்கே சண்முகம் சொல்லியிருக்காரு, இது தெரிஞ்சிருந்தால் நான் கோடியில் ஒருவன்னு சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொன்னார். அதை என்கிட்ட நேரடியாக ஆர்கே சண்முகம் பேசும்போதே இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது நல்லா இருக்கு. ஆர்கே சண்முகம் அந்த 1000ல் ஒருவன் படத்தில் உள்ள வசனத்தில் மதங்கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமான்னு நம்பியார் கேட்குற மாதிரி எழுதியிருப்பார். அதுக்கு தலைவர் வந்து சினங்கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அப்படின்னு சொல்லுவார் பதில். அதோடு மட்டும் இல்லாமல் நம்பியார் அடுத்த வசனம் சொல்லுவார், நான் தோல்வியே அறியாதவன்பார். உடனே தலைவர் சொல்லுவார், நான் எதிரிக்கு தோல்வியை பரிசீலித்தே பழக்கப்பட்டவன்பார். இந்த பஞ்சு டயலாக்கை பற்றி எங்கள்கிட்ட அவர் ஆர்கே சண்முகம் நேரடியாக பேசும்போது சொல்லியிருக்கார். முக்கியமான வசனம் இது. பொதுவாகவே பஞ்சு டயலாகுக்கு அந்த காலத்திலேயே ஆரம்பத்திலேயே அது வழி கொடுத்தது மர்மயோகி படத்தில் கரிகாலன் குறி வைக்க மாட்டான், வைத்த குறி தவறாதுன்னு ஒரு வசனம். அதான் ஃபஸ்ட்டு இந்த பஞ்சு டயலாக்கு உருவாக்குனதே அவர் காலத்தில் தான். அதே போல் அந்த காலத்திலேயே அந்த பாஸ்வேர்டுங்கிறத அலிபாபாம் 42ங்கிற படத்துலேயே அண்டாக்காகவும் அபுக்காகவும் திறந்து விடு சீசேன்னு அந்த குகையை திறக்கிறதுக்கு பாஸ்வேர்டு உண்டுங்கிறதையும் அந்த காலத்திலே அவர் தான் அதை அறிமுகப்படுத்தினார். ஒரு கதைக்கு பாஸ்வேர்டு வேணுங்கிறதுக்காக. பாஸ்வேர்டே வராத காலம். ஆமாம். நாடோடி மன்னன் படத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன். இந்த நாடோடி மன்னன் படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸு 22/8/1958 வெளியான படம் அது. அந்த படத்தில் புரட்சித் தலைவர் 2 வேடத்தில் நடிச்சிருப்பார், நாடோடியாகவும் மன்னனாகவும். அந்த படம் அந்த காலத்திலேயே 18 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் வசூல் வந்து 1 கோடிக்கு மேலே வசூலாச்சு. அந்த படம் எடுக்கும்போது அவர் கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வெற்றி பெற்றால் நான் மன்னன், தோல்வி அடைந்தால் நாடோடி என்று சொன்னார். அதே போல் அது மன்னனாக வெற்றி பெற்று அந்த படத்தில் ஒரு வசனமும் பாட்டும் வந்திருக்கும். அதில் நானே போட போகிறேன்னு சட்டம், இந்த நாடு நலம் பெறும் திட்டம்னு ஒரு பாட்டை பாடியிருக்காரு. அந்த பாட்டின்படி அவர் 1957 ஷூட்டிங் எடுத்து 77 அவரே முதலமைச்சராக உட்காந்து அவரே சட்டமும் போட்டு நாட்டின் முதலமைச்சராகவும் இருந்தார் என்பதற்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை உதாரணம். அதில் யார் கதாநாயகிகள்? அந்த படத்தில் 3 கதாநாயகி இருக்காங்க. பானுமதி, சரோஜாதேவி, எம்என் ராஜம். 2 வேடம், அதனால் 3 கதாநாயகி. அதில் சரோஜாதேவி பாதியில் இறந்துருவாங்களோ? இல்லை, பானுமதி. பானுமதி அதுக்கப்புறம் அந்த பானுமதி இறந்ததுக்கு காரணம், அப்போ பானுமதி வந்து நல்ல பீக் ஹவர்ஸில் இருந்த நேரம். அதனால் அந்த அம்மா வந்து எம்ஜிஆரை வந்து சரியாக மதிக்க மாட்டாங்க. ஷூட்டிங்க்கு சரியாக ஒத்துழைப்பெல்லாம் கொடுக்காத நேரத்தில் அவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு எப்படி நீக்கலாம்னு நினச்சிருந்தார். அந்த படத்தில் வந்து நம்பியார் ஒரு கட்டாரி எரிஞ்சு பானுமதி மேலே அந்த கட்டாரி விழுந்து ஒரு புண்படுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அவர் வந்து அவர் இறந்து போன மாதிரியே தலைவர் காமிச்சு அந்த சீனை அதோட கட் பண்ணிவிட்டு 2வது பார்ட்டில் கலரில் எடுத்து படத்தை அதில் சரோஜாதேவியை கதாநாயகியை கொண்டு வந்துடுவார். மிஸ்டர் எம்ஜிஆர்னு கூப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம். எம்ஜிஆர் நேரடியாக பேர் சொல்லி கூப்பிட்ற ஆள் பானுமதி அம்மா ஒன்று, எம்ஆர் ராதா ஒன்று. எம்ஆர் ராதா அப்படி கூப்பிடுவாங்க. ஆமாம், ராமச்சந்திரன் தான் கூப்பிடுவார். ஸோ ஒரு பல்லாண்டு வாழ்கைன்னு ஒரு படம் பண்ணார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த படம் வந்து உதயம் ப்ரொடக்ஷன்ஸு 31/10/1975 வெளியான படம். அந்த படத்தில் வந்து ஒரு 6 கைதிகளை திருத்தி கொண்டு வர்ற மாதிரி ஒரு சீனு. அதில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் ஜோடியாக லதா நடிச்சிருக்கா. அந்த 6 பேர் யாருன்னு சொல்ல முடியுமா? குண்டுமணி, மனோகர், தேங்காய் சீனிவாசன், வி.கே. ராமசாமி, பி.எஸ். வீரப்பா, நம்பியார். வெரி குட். அதில் நல்ல நல்ல பாட்டெல்லாம் இருக்குமே, அருமையான பாட்டெல்லாம் இருக்குது. ஒன்றே குலம் என்று பாடுவோம் அந்த பாட்டு இருக்குது. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அருமையான படம் அது. அந்த படத்தில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து பிடிஓவாக நடிப்பார். எம்ஜிஆர் வந்து